வணக்கம் மாணவர்களே, 5ஆம் வகுப்பு மாணவர்க்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் 5ல் உள்ள உரைநடை பகுதி தமிழர்களின் வீரக்கலைகள் அதோட கொஸ்டின் ஆன்சரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வகுப்பில் 3 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதை தமிழ் நோட்டில் நல்லா நீட்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த 2 கொஸ்டின் இருக்குது, அதை எழுதிக்கோங்க, எழுதி படிச்சுக்கோங்க. 4th கொஸ்டின், வல்வில் ஓரியின் வில்லாற்றல் சிறப்பை கோருக. ஆன்சர், கடையேழு வள்ளல்களில் ஒருவர் வல்வில் ஓரி. வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம். அவர் வேட்டையாட காற்றுக்கு சென்றபோது பெரிய யானையொன்று எதிர்பட அதன் மீது அம்பு எய்தார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்ததும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஓர் உடும்பின் மீது பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. அதாவது கடையேழு வள்ளல்களில் ஒருவர் இந்த வல்வில் ஓரி. இவர் வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர். அவர் வேட்டையாட காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கும்போது ஒரு பெரிய யானை ஒன்று ஏத்தாப்பில் வந்திருக்கு. அந்த யானை மீது அம்பு விட்டுருக்காரு. அந்த அம்பானது அந்த யானையின் தலையில் மீது பாய்ந்து அங்கு குறுக்கிட்ட ஒரு பெரும் புலி மேலே பட்டு அந்த புலியும் செத்து போச்சு. அதனை கடந்து சென்ற கலைமான் மீதும் பட்டு அதோட வேகம் குறையாமல் ஒரு பன்றி அங்கே ஒரு பன்றியின் மீதும் பட்டும் ஒரு புற்றின் மேல் இருந்த உடும்பின் மீதும் பாய்ந்து அதோட சினத்தை கோபத்தை குறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல் வழி கூறுகிறது. 5th கொஸ்டின், மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறது. ஆன்சர், படைக்கலங்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். ஒருவர் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. இவ்வீரக்கலை பண்டை தமிழரின் போர் முறைகளுள் ஒன்றாய் இருந்தது. இருவர் கைகோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்து உரைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர் ஆகும். படைக்கலன்கள் எதுவுமே இல்லாமல் 2 பேர் போர் செய்வது தான் மற்போர். மல் அப்படின்னா வலிமையை குறிக்கும். ஒருவர் உடல் வலிமையால் செய்யும் போர், அவங்க உடம்பை வச்சு மட்டும் சண்டை போடுறது தான், கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் சண்டை போடுறது தான் மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றவங்களை மல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீரக்கலை பண்டைய தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாய் இருந்திருக்கு. 2 பேர் கைகோர்த்து தன்னோட தலைகளால் இடித்தும் உரைத்தும் ஒருவருக்கொருவர் போர் செய்வதே மற்போர் அப்படின்னு சொல்லுதாங்கம்மா. இந்த 5 கொஸ்டினும் தமிழ்நாட்டில் நல்ல நீட்டாக எழுதி படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் அடுத்த லெசனை பார்ப்போம். தேங்க்யூ.